ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? ரீகேலிப்ரேட். ரீகேலிப்ரேட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஃபைன் டியூன் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது. சரிங்களா? எதுக்காக நம்ம ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அக்யூரஸியும் எஃபெக்டிவ்னஸையும் அதிகப்படுத்துறதுக்காக, அதில் ஒரு மேம்பாடை கொண்டு வரணுங்கிறக்காக இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் வந்து ரீகேலிப்ரேட். சரிங்களா? ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டத்துலையா இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜியில் இருக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூட இருக்கலாம். ஸோ அதை ஃபைன் டியூன் பண்ணி இம்ப்ரூவைஸ் ட்ரை பண்ணுறது தான் வந்து ரீகேலிப்ரேட். ஓகேங்களா? இது டெக்னிக்கல் வைஸை யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ், பர்சனலாகவும் நம்ம ரீகேலிப்ரேட் பண்ணிக்கணும். ஸோ டேட்டா வைஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்போது செயல்படுத்தக்கூடிய முறையை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸாக, இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுற விஷயம், ஃபைன் டியூன் பண்ணுற விஷயம் தான் ரீகேலிப்ரேட். இதுக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ரீகேலிப்ரேட்டுங்கிறது வேர்ப். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ பார்த்துடலாம். ரீகேலிப்ரேட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ரீகால்குலேஷன் அப்படிங்கிறதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரேட். ஒரு ரீகால்குலேட் பண்ணி புதிய ஒரு விலையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சரிங்களா? ஒரு ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதை ரீகால்குலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு வந்து இம்ப்ரூவைசேஷன் இருக்கணும். அப்போ தான் மக்களுமே அதுக்கு வந்து பே பண்ணுவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஃபைன் டியூன் ரீசெட் தான் வந்து ரீகேலிப்ரேட். ஸோ நீங்கள் ரீகால்குலேஷன் பண்ணி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவைசேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.